Hi students, in previous video we had discussed about postulates of Werner theory and also important terms involved in the coordination compound and how to find oxidation number to the central metal atom in your complex. I hope you understand well in previous video. So now we are going to see about IUPAC nomenclature of coordination compounds. So இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இந்த லெசனில். நீட்லலாம் பெரும்பாலும் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இது. இந்த கொஷின் இல்லாமல் ஒரு நீட் கொஷின் பேப்பரே ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேஇ கொஷின்ஸ்லலாம் இதை நிறையவே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 கொஷினெலாம் இதை பேஸ் பண்ணியிருக்கோம் கெமிஸ்ட்ரியில். நான் இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்றது ஒரு 7 ரூலில் சிம்பிளாக உங்களுக்கு நான் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு எப்படி நேம் எழுதணும் அப்படின்றத நீங்கள் அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம், ஈஸியாகவும் லேர்ன் பண்ணிடலாம். ஸோ அதில் அந்த 7 ரூலில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரூல் பார்க்கலாம். செப்பரேட் த கேட்டயான் அண்ட் ஆனயான் காம்ப்ளெக்ஸ் ஆர் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரில் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அதை பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குன்னா கவனிங்க, K4FeCN6ன்னு வச்சுக்கோங்க. இது காம்ப்ளெக்ஸ் உள்ளே இருக்கிறது எப்போவுமே டிசோசியேட் ஆகாது. இது காம்ப்ளெக்ஸ் வெளியே, அது இந்த சைடு இருந்தாலும் இந்த சைடு இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அது கவுண்டர் அயான்னு. இந்த சைடு இருந்தால் காம்ப்ளெக்ஸ் பாசிட்டிவில் ஃபார்ம் பண்ணும் கவுண்டர் அயான், அதுவே இந்த சைடு இருந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் நெகட்டிவில் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா செப்பரேட் த கேட்டயான் அண்ட் ஆனயான். எப்போவுமே ஃபஸ்ட்டு போர்ஷனை நம்ம என்னென்னு எடுத்துப்போம்னா கேட்டயான் தான் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்ன, ஃபஸ்ட் இந்த டிசோசியேஷன் ஸ்டேட் எழுதிடுங்க. எப்படி எழுதுவோம்னா 4K ப்ளஸ் FeCN6ன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் டிசோசியேஷன் ஸ்டேட்டு. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற போர்ஷன் என்னன்னு தெரியுது, எப்போவுமே கேட்டயான் போர்ஷன். செகண்ட் இருக்கிறது ஃபுல்லாக என்ன போர்ஷன், ஆனயான் போர்ஷன். ஸோ இதை எழுதும்போது அதோட சார்ஜை மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், -4. ஸோ இதுதான். அப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், கேட்டயான் எது ஆனயான் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் CONH3 6Cl3. இதில் கவுண்டர் அயான் ரைட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த காம்பவுண்ட் எப்படி பிரிக்கலாம்னா, அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் கேட்டயான் போர்ஷன், நெக்ஸ்ட்டில் இருக்கிறது என்ன போர்ஷன், ஆனயான் போர்ஷன். அப்போ இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது கேட்டான், நெக்ஸ்ட்டில் இருக்கிறது ஆனயான். இதே அதே போல் தான், ஃபஸ்ட்டு இருக்கிறது கேட்டயான், இது என்னது ஆனயான். அப்போ இதை எப்படி எழுதலான்னா கவனிங்க, CONH3 எத்தனை குளோரின் இருக்குது, குளோரின் வந்து நமக்கு தெரியும் நெகட்டிவ் லிகாண்டுன்னு, அதனால் எத்தனை இருக்கோ அதை மேலே 3 ப்ளஸ் 3Cl-. அப்போ என்ன கிடச்சிச்சு நமக்கு, பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் கிடச்சிச்சு, இது நெகட்டிவ். கண்டிப்பாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். காம்ப்ளெக்ஸ் எப்போவுமே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டில் இருக்கிறது பாசிட்டிவ் போர்ஷன், நெக்ஸ்ட்டில் இருக்கிறது எப்போவுமே ஃபஸ்ட்டில் இருக்கிறது கேட்டயான் போர்ஷன், நெக்ஸ்ட்டில் இருக்கிறது ஆனயான் போர்ஷன். அப்போ இந்த 2 காம்ப்ளெக்ஸுக்கும் இந்த காம்ப்ளெக்ஸில் ஆனயான் காம்ப்ளெக்ஸ் கிடச்சிருக்கு, இந்த காம்ப்ளெக்ஸில் கேட்டயான் காம்ப்ளெக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இன்னொன்று பார்க்கலாம், கவனிங்க. CONH3 6ன்னு வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள் எதுவுமே கவுண்டர் அயான் வெளியே இல்லை, அது மட்டும் இல்லை நியூட்ரல் லிகாண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது என்ன காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம், நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும். அப்போது இது ஆனயான் காம்ப்ளெக்ஸ், இது கேட்டயான் காம்ப்ளெக்ஸ், இது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ வெரி சிம்பிள். ஒருவேளை கொஷினில் அவங்க இண்டிவிஜுவலாகவே என்ன கொடுத்துருவாங்கன்னா அயான்ஸாகவே கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி COEN3 அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, செப்பரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க கொடுத்துருக்கிற கொஷினில் கேட்டயானாக கொடுத்துட்டாங்க, ப்ராப்ளம் கிடையாது. ஆனயானாக கூட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், FeCN6 4- இந்த மாதிரியும் கொஷினில் கொடுத்துட்டோம். அப்போ ஆனயான் போர்ஷனாகவே கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியது கிடையாது, செப்பரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தேன், செப்பரேட் த கேட்டயான் அண்ட் ஆனயான் காம்ப்ளெக்ஸ் ஆர் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். எதனா ஒன்று தான் நமக்கு கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட்டு கேட்டயான் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் ஆர் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு எதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா லிகாண்ட் வித் ப்ரிஃபிக்ஸ். என்னங்க சார் ப்ரிஃபிக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்பர் ஆஃப் லிகாண்டுன்னு சொல்லுவோம்ல, 1ன்னா 3, 2ன்னா டை, 3ன்னா ட்ரை, 4ன்னா டெட்ரா, 5ன்னா பென்டா,
6னா எக்ஸா அந்த மாதிரி 7னா எஃப்டா. ஸோ அந்த மாதிரி தான் ஃபாலோ அதான் ப்ரிஃபிக்ஸு. அதுக்கப்புறம் எதை எழுதணும்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை எழுதணும். அதுக்கப்புறம் ஓஏஎஸ்னால் நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஃபார்முலா என்ன? நெட் சார்ஜ் ஈக்குவல் டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் நம்பர் ஆஃப் தி லிகேண்ட் இன்ட்டு சார்ஜ் ஆன் த லிகேண்ட். அதுதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஃபார்முலா. ப்ளஸ் கவுண்டர் அயான்ஸ். கவுண்டர் அயான்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வெளியே இருக்குது, அவுட்டர் இருக்குது தான் கவுண்டர் அயான்ஸு. மறுபடியும் சொல்கிறேன், கேட்டாயன் அண்ட் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி நம்ம நேம் வைப்போம்னா லிகான்ஸ் வித் ப்ரிஃபிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கவுண்டர் அயான். ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, ஒரு கேட்டாயன் காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாம். இப்போ CO NH3 6 Cl3ன்னு வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட்டுக்கு மாற்ற சொன்னேன், கேட்டாயனோ அனாயனும் பிரிக்க சொன்னேன். அப்போ பிரிக்கும்போது ஃபஸ்ட்டில் இருக்கிற போர்ஷன் எப்போவுமே என்னது பாசிட்டிவ் ஆன்ஸாக வரும். ஸோ அப்போ CO NH3 6 எத்தனை இருக்குங்க 3 + 3Cl- வச்சுக்கோங்களேன். இதை வச்சு தான் நம்ம நேமே எழுதணும். இப்போ பிரிச்சுக்கிட்டீங்க, இப்போ தெரிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கே தெரியும். எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன், சிம்பிள் தான். ஸோ நெட் சார்ஜ் ஈக்குவல், அப்போ நெட் சார்ஜ் என்ன இருக்குது +3 இருக்குது. எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோமோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். டோட்டல் நம்பர் ஆஃப் லிகேண்ட் தான் ப்ரிஃபிக்ஸ். இதை எழுதும்போது எக்ஸான் தான் எழுதணும், எக்ஸா அம்மைன் தான். ஸோ இப்போ நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சிட்ருக்கோம். 6 இன்ட்டு அம்மைன்ன்றது நியூட்ரல் சார்ஜ், நியூட்ரல் லிகேண்ட், அதனால் 0. தட்ஸ் இட். வாட் இஸ் த ஆன்சர்? X ஈக்குவல் டு 3. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கோபால்ட் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 3ன்னு எழுதியிருக்கும். ஸோ லிகேண்டோட ப்ரிஃபிக்ஸ் 6 இருக்குது, அதனால் அதை என்னென்னு எழுதணும், எக்ஸான்னு எழுதணும். சரி, நெக்ஸ்ட் ஆனயன் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் என்ன? கவுண்டர் அயான்ஸை ஃபஸ்ட்டில் எழுதணும், ஆனால் இங்கே கவுண்டர் அயான்ஸை லாஸ்ட்டில் எழுதியிருக்கும். பாருங்கள், கவுண்டர் அயான்ஸ் எதில் வந்திருக்கு, லாஸ்ட்டில் இருக்குது. இதே ஆனயன் காம்ப்ளெக்ஸ்னால் கவனிங்க, K4FeCN6. ஆனயன் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் அதை பிரித்து பாருங்கள். 4K + FeCN6 4-. இது ஆனயன் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கவுண்டர் அயான்ஸாக எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் இருக்குல்ல, அப்போ பொட்டாசியத்தில் இருந்தால் நம்ம நேம் கொடுக்கும்போது ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் நான் நேமே ஸ்டார்ட் பண்ணல, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதாவது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு எழுதும்போது பொட்டாசியத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் அதை தான் கவுண்டர் அயான்ஸ் சொல்லியிருக்கேன். கவுண்டர் அயான்ஸ் ப்ளஸ் லிகேண்டு, லிகேண்டோட எண்டில் ஓ ப்ரொனன்சியேஷன் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் லிகேண்ட் சயனைடுன்னு தானே தெரியும் நமக்கு, சிஎன்னா சயனைடுன்னு தெரியும். ஆனால் எழுதும்போது சயனைடோன்னு எழுதணும். ஏன்னா வந்திருக்கிறது நமக்கு என்ன காம்ப்ளெக்ஸு, நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ், அதனால் ஓ ப்ரொனன்சியேஷன் வரணும். மறுபடியும் சொல்கிறேன், நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் லிகேண்டோட எண்டில் நம்ம சயனைடுன்னு சொல்லக்கூடாது, சயனிடோ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புக்கில், அதான் புக்கை வாங்கினீங்களன்னா உங்களுக்கு எல்லாம் கிளியராக தெரியும். புக்கில் பாருங்கள், லிகேண்டை நம்ம ஷார்ட்டாக என்னன்னு சொல்லுவோம், பிஆரை புரோமைடுன்னு சொல்லுவோம், அது காமன் நேமில். அதுவே லிகேண்டில் எழுதும்போது அதை புரோமிடோன்னு தான் சொல்லணும். அது ரொம்ப சிம்பிள். எப்படின்னா கவனிங்க, புரோமைடுன்னு இருக்குல்ல, அது ஈயை லெஃப்ட் பண்ணிவிட்டு காம்ப்ளெக்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, மேலே மைனஸ் வந்துச்சுன்னா அது நம்ம என்னென்னு எழுதிடுவோம், ஓ போட்டுருவோம், அவ்வளோதான். புரோமிடோன்னு வந்திருக்கா பாருங்கள், ஐயூபேக்கில் புரோமிடோ. குளோரைடுன்னு இருக்குது, அதே நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஈ போயிட்டு என்ன வரும் நமக்கு, ஓ, அதான் ஈ லெஃப்ட் ஆகிடும். அப்போ குளோரைடோ. ஃப்ளூரைடுன்னு இருக்குது, ஆனால் நம்ம எழுதும்போது என்னென்னு எழுதணும், ஃப்ளூரைடோ. சயனைடுன்னு இருக்குது பாருங்கள், இப்போ நம்ம எழுதியிருக்கிற காம்ப்ளெக்ஸ் தான் சயனைடு, காமன் நேம் சயனைடு, ஆனால் நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கு. அப்போ எழுதும்போது என்னென்னு எழுதணும்னா சயனைடோ, ஈ எடுத்துடணும், லெட் பண்ணிட்டு தான் எழுதணும். எல்லாத்துக்குமே அப்படி தான். அதாவது நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான், மேலே நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஓ ப்ரொனன்சியேஷன் வரணும். நியூட்ரலுக்கெல்லாம் ஆசிட்டிஸ், எத்திலின் டையமினாக இருக்கட்டும், இப்போ NH3னா என்னன்னு சொல்லுவோம், அம்மைன்னு சொல்லுவோம்ல, அது போல் அம்மைனாவே அதோட நேம்ஸ் ஸ்பெஷல் நேமாகவே நம்ம எழுதிடலாம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் கவனிங்க, ஆனயான் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். கவுண்டர் அயான்ஸை ஃபஸ்ட்டு எழுதணும், லிகேண்டோட எண்டில் ஓ ப்ரொனன்சியேஷன் வரணும் வித் ப்ரிஃபிக்ஸோட. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் ஏட்டுன்னு வரணும், ஆர் அதுக்குன்னு ஸ்பெஷல் நேம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம்னா அயன், எஃப்இன்னா அயன் சொல்லுவோம், ஆனால் அது எழுதும்போது ஃபெர்ரேட்டுன்னு தான் எழுதணும். ஒரு சிலருக்கு நிக்கல்னு சொல்லுவோம், அதை நிக்கலேட்டுன்னு எழுதிடலாம். பாருங்கள், எஃப்இனா நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்பெஷல் நேம் இருக்குது அதுக்குன்னு. அயன்னா என்ன சொல்லுவோம், எஃப்இன்னா ஃபெர்ரேட்டுன்னு எழுதுவோம்.
அதாவது அயனைன் காம்ப்ளெக்ஸாக இருந்தால். ஸோ அதை எழுதி காட்டுறேன் கவனிங்க. 2 காம்ப்ளெக்ஸ் எழுதி காட்டுறேன் கவனிங்க. NI CN 6 மொத்தம் எத்தனை இருக்குது இங்கே நமக்கு லிகாண்ட் 6 இருக்குது. அதை எப்படி எழுதலான்னா எக்ஸா, இது வந்து நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ்னு வச்சுக்கோங்க, 4- சயனிடோ எக்ஸா சயனிடோ நிக்கலேட் as it is நிக்கலேட்டுன்னு போட்டுருவோம், அவ்வளோதான். தென் ரோமனில் அதோட ஆக்சிடேஷன் நம்பரை போட போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். தென் அயான். ஸோ அப்போ நிக்கலேட், அப்போ ஃபார்முலாவில் என்ன இருக்குது, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் நிக்கல் தான் இருக்கும். அப்புறம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட என்னென்னு எழுதணும்னு சொல்லியிருக்கேன், 8ன்னு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதான் ஸ்பெஷலாக எழுதிடுவோம். அதே ஸ்பெஷல் நேம் அப்படி இல்லைன்னா ஸ்பெஷல் நேம் இருக்குது. என்ன ஸ்பெஷல் நேம்னா கவனிங்க. இப்போ FEன்னு வச்சுக்கோங்க, அதே CN6 தான், அதே 4- தான். இதுக்கு பாருங்கள், அதே எக்ஸா 6 இருக்குது, சயனிடோ அதே சயனிடோ அயனேட்டுன்னு எழுத மாட்டோம், அதுக்கு தான் ஸ்பெஷல் நேம். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபெர்ரேட். ஸோ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு அதே 2 தான், அயன். அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டெல்லாம் சிமிலர், ஆனால் என்னன்னு அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது. இப்போ அயன் எழுதக்கூடாது, அயனேட்டுன்னு எழுதக்கூடாது, ஃபெர்ரேட்டுன்னு தான் எழுதணும். அதனால தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கான ஒரு ஹிண்ட்டு நான் கொடுக்குறேன். கவுண்டர் அயன் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு கவுண்டர் அயன் எழுதணும். நெக்ஸ்ட் லிகாண்டோட எண்ணில் ஓ ப்ரொனன்சியேஷன் வரணும், ப்ரிஃபிக்ஸோடு சேர்த்து. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் 8ன்னு முடியணும். ஸ்பெஷல் நேம்னு இருக்குது அப்படி இல்லைன்னா, ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ஃபைனலாக மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் நேம் நான் சொன்னது. ஸோ பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு ஆனயானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். காம்ப்ளெக்ஸ் வந்து ஆனயானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் குரோமேட்டுன்னு தான் எழுதணும், ஜிங்சேட்னு எழுதணும், அலுமினேட்டுன்னு எழுதணும். அயனை பாருங்கள் ஃபெர்ரேட், அயனேட்டுன்னு எழுதல பார்த்தீங்களா, இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா, அதான் ஸ்பெஷல் நேம். காப்பர் என்ன, இதுவும் ஸ்பெஷல் நேம். இது வந்து காப்பர், இது எழுதும்போது என்ன சொல்லியிருக்காங்க, குப்ரேட், ஸ்பெஷல் நேம். கோபால்டேட், அந்த 8 அப்படியே போட்டுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. லெட்டு பாருங்கள் ஸ்பெஷல் நேம், லெட்டுன்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது, ப்ளம்பேட், அப்போ இது ஸ்பெஷல் நேம். ஏஜி சில்வர் இருக்குது, அப்போ இது ஸ்பெஷல் நேம். ஏன்னா சில்வரேட்டுன்னு இல்லை, என்னென்னு இருக்குது, அர்ஜென்டேட் தான் இருக்குது. டின்னு இருக்குது, அதை என்னென்னு சொல்கிறோம், ஸ்டெனேட், இதுவும் ஸ்பெஷல் நேம். ஏயு கோல்டு, ஐயூரேட், இதுவும் ஸ்பெஷல் நேம். பிளாட்டினேட், இதுவும் என்னது, ஆசிட்டிஸ், பிளாட்டினேட். அப்போ இதெல்லாம் சிமிலராக இருக்குது, குரோமேட், ஜிங்சேட், அலுமினேட், பிளாட்டினேட். இதுக்கெல்லாம் 8 போட்டால் போதும். மற்றதுக்கு எல்லாத்துமே நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு நேமை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அயன்னா காம்ப்ளெக்ஸ் வந்து ஆனயனாக இருந்துச்சுன்னா ஃபெர்ரேட், காப்பர் வந்துச்சுன்னா குப்ரேட்னு சொல்லணும். இது வந்து எதுக்கு மட்டும்தான், மறுபடியும் சொல்கிறேன், காம்ப்ளெக்ஸ் மேலே நெகட்டிவ் வந்தால், அதாவது ஆனயானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை எழுதும்போது 8ன்னு போடணும். ஸோ கேட்டயானாக இருந்துச்சுன்னா மேலே ப்ளஸ், காம்ப்ளெக்ஸில் ப்ளஸ் வந்துச்சுன்னா ஆசிட்டிஸ், குரோமியம், ஜிங்க்னா ஜிங்க்கு, அயன்னா அயன், காப்பர்னா காப்பராகவே எழுதிட்டு போயிடலாம். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட், இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு 4th பாயிண்ட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். கவனிங்க, ஃபைண்ட் த டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட். அதுக்கப்புறம் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இருக்கிற என்ன லிகாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே தான் K4 FeCN6ன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இது என்னன்னு தெரியும்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு தெரியும். இதுதான் என்னது, லிகாண்டுன்னு தெரியும். லிகாண்டோட ப்ரிஃபிக்ஸாக இது 6 இருக்குது. ஸோ இது வெளியே இருக்கிறதெல்லாம் கவுண்டர் ஆன் உங்களுக்கே தெரியும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஃபைண்ட் த டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட். சைனட் என்ன டைப் ஆஃப் லிகாண்டு, மைனஸ் தான், அப்போ நெகட்டிவ் லிகாண்ட். அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நெகட்டிவ் லிகாண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பைடென்டே லிகாண்ட். டைப்ஸ் ஆஃப் லிகாண்டில் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். நியூட்ரல் லிகாண்டு, NH3னா அம்மைன், H2னா அக்வா, N1னா நைட்ரோசைல், CO1னா கார்பனைல், ENனா எத்திலின் டையமின். இதெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா நியூட்ரல் லிகாண்டுன்னு சொல்லியிருக்கேன். நெகட்டிவ் லிகாண்டும் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ கூட புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ப்ரேம் பண்ணியும் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் அதில் என்னங்க சார் புதுசாக நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பைடென்டேன் லிகாண்ட் வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது லிகாண்ட் கண்டைன் 2 டோனார் சைட் இருக்கும். ஒரு லிகாண்டானது 2 டோனார் சைட்லேயும் அதை அட்டாக் பண்ணலாம். பட் எனி ஒன் சைட் பைண்ட்ஸ் வித் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். எதனா ஒன்று தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட பைண்ட் ஆகிருக்கும். அதோட சிம்பிளை கப்பான்னு சொல்லுவாங்க. அதை ஸ்மாலாக நான் என்ன எழுதியிருக்கேன், கேன்னு எழுதியிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், பைடென்டேன் லிகாண்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லிகாண்ட் கண்டைன் 2 டோனார் ஆட்டம்ஸ்.
2 டொனேட்டிங் சைட்ஸ், 2 டொனேட்டிங் சைட்ஸாக இருக்கும். அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோடு சேர்ந்து பாண்ட் உருவாக்குது. அதை நம்ம சிம்பிளாக எந்த சிம்பிளில் சொல்லுவாங்க, கேன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் NO2ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், FeNO2 6, இதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இதுதான் லிகேண்ட். அப்போ NO2 ஆனது பைண்டட் லிகேண்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா இதில் நைட்ரஜன், அதாவது ஆக்சுவலாக 2 டொனேட்டிங் சைட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நைட்ரஜனும் டோனர் ஆட்டமாக ஆக்ட் பண்ணலாம், ஆக்சிஜனும் டோனர் ஆட்டமாக ஆக்ட் பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம எப்படி எழுதுவோம்னா, இந்த NO2வை பாருங்கள் ONO. அப்போ இப்படி எழுதுனோன்னா ஆக்சிஜன் தான் Feயோட கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ Feன்னு எடுத்துக்கோங்களேன், மொத்தம் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. ஸோ இதில் NO2 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 பாருங்கள், எது மட்டும்தான் இந்த Feயோட அட்டாச் ஆகிருக்கு, நைட்ரஜன் மட்டும்தான். அப்போ நைட்ரஜன் மட்டும்தான் இந்த காம்ப்ளெக்ஸில் டோனர் ஆட்டமாக இருக்குது. இதையே நம்ம வேறு மாதிரியே கூட எழுதலாம், FeONO. அப்போ இதில் என்ன தெரியுது, ஆக்சிஜன் தான் Feயோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ், அதாவது ஒரு லிகாண்ட் ஆனது 2 டொனேட்டிங் சைட்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் பைடென்ட் லிகாண்ட்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நைட்ரஜனும் டோனர் ஆட்டமாக ஆக்ட் பண்ணலாம், ஆக்சிஜனும் டோனர் ஆட்டமாக ஆக்ட் பண்ணலாம். அதனால தான் இதை எப்படி எழுதலாம்னா ONOன்னு எழுதலாம். ஸோ 2 டொனேட்டிங் சைட்ஸ் இருந்தால் ஓகே. ஸோ அதுக்கு சிம்பிள் கேன்னு அர்த்தம். அப்போ CNனும் அதே போல் தான். என்னென்னு எழுதலாம், கார்பனும் என்னவா ஆக்ட் பண்ணலாம், டோனர் ஆட்டமாக ஆக்ட் பண்ணலாம், நைட்ரஜனும் டோனர். அப்போ கார்பன் டோனர் ஆட்டமாக ஆக்ட் பண்ணிச்சேன்னா KCன்னு எழுதணும், கேனா கப்பா. ஒருவேளை நைட்ரஜனை ஆக்ட் பண்ணிச்சுன்னா அது என்னென்னு எழுதுவாங்கன்னா NCன்னு எழுதுவாங்க. அப்போ இதை எழுதும்போது என்னென்னு எழுதுவாங்க, KNன்னு எழுதுவாங்க. சிம்பிள், மாற்றி எழுதிக்க வேண்டியதான், அவ்வளோ பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்லேயே என்ன இருந்துச்சுன்னா அங்கே என்ன தான் டோனர் ஆட்டம், நைட்ரஜன் தான். ஸோ அது ONOன்னு இருந்துச்சுன்னா அது ஆக்சிஜன் தான் டோனர் ஆட்டம். ஸோ இதில் C ஃபஸ்ட்டில் இருக்குது, அதனால் ஃபஸ்ட்லேயே என்ன எழுதியிருக்கேன், C தான் டோனர் ஆட்டம். அங்கே உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க CA என்னன்றது, அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ NCன்னு இதை மாற்றி எழுதணும்னா KNன்னு எழுதிக்கலாம். அப்போ 2 டொனேட்டிங் சைட்ஸ் இருந்துச்சுன்னா, ஆனால் அதில் எனி ஒன் சைட் மட்டும்தான் பாண்ட் ஆகிருக்கும். பாருங்கள், இதில் நைட்ரஜன் மட்டும்தானே பாண்ட் ஆகிருக்கு, அதே இன்னொரு காம்ப்ளெக்ஸில் தனியாக போட்டிருக்க மட்டும் ஆக்சிஜன் மட்டும்தானே பாண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் எனி ஒன் சைட். நெக்ஸ்ட், இதுதான் பைடென்ட் லிகாண்ட். நெக்ஸ்ட், நேம் த லிகாண்ட் இன்வால்வ்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டை, ட்ரை, டெட்ராவில் இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா டைன்னு என்ன சொல்லுவாங்கன்னா பிஸ், ட்ரைஸ்னால் ட்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, டெட்ரானா டெட்ராகிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எத்திலின் டையமீன் வருது இல்லை, இதுதான் பாலிடென்ட் லிகாண்ட்னு சொல்லுவாங்க, எத்திலின் டையமீன். அதில் டைன்ற ஒரு வேர்ட், அப்போ EN2ன்னு வந்துச்சுன்னா அதை எழுதும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரிஃபிக்ஸில் 2ன்னு வந்துச்சுன்னா டைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்கே ஃபாலோ பண்ணிக்கூடாது. அதுக்காக என்னென்னு எழுதிக்கணும், பிஸ், ட்ரைஸ், டெட்ராகிஸ்னால் எழுதணும். அதாவது எதுக்கு மட்டும்தான், பாலிடென்ட் லிகாண்டில் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் EN எத்திலின் டையமீன், அங்கே டைன்ற ஒரு வேர்டு வருதில்ல, அதனால் பிஸ்ன்னு தான் எழுதணும். ஸோ ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஆனால் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். தென் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் லிகாண்ட் ப்ரெசன்ட் இன் த காம்ப்ளெக்ஸ். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸில் 2-3க்கு மேலே, அதாவது 1த்துக்கு மேலே காம்ப்ளெக்ஸில் லிகாண்ட் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த நேமு ஆர் ரிட்டன் இன் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், இது NH3 என்ன லிகாண்டுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த காம்ப்ளெக்ஸை எழுத தெரியணுன்னா லிகாண்ட் என்ன டைப்புன்னு தெரியணும். NH3 என்ன லிகாண்டு, நியூட்ரல் லிகாண்ட். Cl என்ன லிகாண்டு, நெகட்டிவ் லிகாண்ட். அப்போ இதில் 2 டைப் ஆஃப் லிகாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் லிகாண்டோட டைப்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லி நான் போட்டிருந்தேன். ஒரு சிலர் எழுதியிருந்தீங்க, இன்னொரு சிலர் எழுதவே இல்லை. ஸோ எழுதியிருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ இது வந்து நியூட்ரல் லிகாண்ட், இது வந்து நெகட்டிவ் லிகாண்ட். அப்போ எழுதும்போது எது ஃபஸ்ட்டில் வரணும்னு சொல்லியிருக்கேன், நேம் ஆர் ரிட்டன் இந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர். இது என்னன்னு சொல்லுவாங்க, அம்மைன்னு சொல்லுவோம். இதை குளோரின் சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். ஏன்னு சொல்ல மாட்டோம்னா குளோரின்றது நெகட்டிவ் லிகாண்ட், அதனால் நம்ம என்னென்னு எழுதணும், ஸோ பார்த்துக்கோங்க, குளோரிடோன்னு தான் எழுதணும். ஓகேங்களா. அப்போ குளோரிடோ. அப்போ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஏ ஃபஸ்ட்டு வருமா, சி ஃபஸ்ட்டு வருமா, ஏ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ இதோட நேம் என்னன்னு எழுதணும்னா டை அம்மைன் டை குளோரிடோ. ஸோ அதோட கண்டினியூட்டியாக தான் எழுதணும், டை அம்மைன் டை குளோரிடோ. பிடினா என்னன்னு தெரியும், பிளாட்டினம். ஸோ இதோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சா
2 வரும் அவ்வளோதான். ஸோ இதான் அதோட நேம், டைஅமைன் டைக்ளோரிடோ பிளாட்டினம் 2. ஸோ வெரி சிம்பிள் தான், வெரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் லிகாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸில் நேம் ஆர் ரிட்டன் இன் த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர். பாருங்கள், நான் எதாவது ஃபஸ்ட்டு சார் டி வந்திருக்கு, இதெல்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள், புரிஞ்சுதுங்களா? லிகாண்டாக மட்டும்தான் பார்க்கணும். என்ன இருக்குது? அம்மைன் ஏ, சி எல்லாம் என்னது? குளோரிடோ. அப்போது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எது ஃபஸ்ட்டு வரும்? ஏ தான் வரும். ஸோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தென் நெக்ஸ்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதை ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன், இருந்தாலும் தெளிவாக எடுத்து உங்களுக்கு எழுதியிருக்கேன். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் ரிட்டன் இன் த நார்மல் நேம் டு பாசிட்டிவ் ஆர் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். பாருங்கள், பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் ஆஸ் இட் இஸ் கோபால்ட்டாகவே எழுதியிருக்கேன் பாருங்கள். எக்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸோட நேம் எக்ஸா அம்மைன் கோபால் 3 அயன் ஆஸ் இட் இஸ் கோபால்ட்டாகவே எழுதலாம். ஏன்னா இது என்ன காம்ப்ளெக்ஸ்? பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ரிட்டன் எண்டு 8ல் முடியணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது வந்து ஸ்பெஷல் நேமாகவும் இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன காம்ப்ளெக்ஸாக இருந்தான்னா நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ். இது நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் தானே, மைனஸ் இருக்குது. அப்போ நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் என்னென்னு எழுதியிருக்கேன்? நிக்கலேட், டெட்ரா சயனிடோ நிக்கலேட் 2 அயான் அதோட நேம். அப்போ நான் என்னென்னு எழுதியிருக்கேன்? நிக்கலேட் 8 தான் எழுதியிருக்கேன் ஆஸ் இட் இஸ். அதே ஸ்பெஷல் நேம்னா இங்கே எழுதியிருக்கேன் பாரு, எக்ஸா சயனிடோ அயனேட்டுன்னு எழுதலை, ஃபெர்ரேட் 2 அயான். ஸோ வெரி சிம்பிள் தான். அதுக்குன்னு அதான் எஃப்இனா ஃபெர்ரேட்டுன்னு எழுதணும், பிளாட்டினா ஃப்ளம்பேட்னு எழுதணும், காப்பர்னா குப்ரேட்னு எழுதணும். அதாவது எதுக்கு மட்டும்? காம்ப்ளெக்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்தால். சரி, இப்போ உங்களுக்கு இந்த 7 பாயிண்ட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இந்த 7 பாயிண்டில் இந்த செகண்ட் பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட்டும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா காம்ப்ளெக்ஸை பிரிச்சுட்டோன்னே கேட்டாயனாக இருந்துச்சுன்னா லிகாண்ட் வித் ப்ரிஃபிக்ஸ் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு கவுண்டர் அயான். ஆனாயன் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா லிகாண்டோட சேர்த்து ஓ ப்ரொனன்சியேஷன் வரணும், ப்ரிஃபிக்ஸ் ப்ளஸ் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஏற்றுன்னு வரணும். சரி கவனிங்க, இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் தெளிவாக கவனிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கோங்க. மொத்தம் நான் 3 காம்ப்ளெக்ஸ் தான் எழுத போகிறேன். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? உங்களோட டெஸ்ட் யுவர் செல்ஃபாக ஃபாலோ பண்ணிக்கணும். கவனிங்க, இப்போ CO NH3 6Cl3ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன்? செப்பரேட் த கேட்டயான் ஆர் அனயான். எது வருதுன்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப். எப்பவுமே ஃபஸ்ட்டு போர்ஷன் ஃபுல்லாக கேட்டயான், நெக்ஸ்ட்டு போர்ஷன் ஃபுல்லாக அனயான். ஸோ இதை நான் செப்பரேட் பண்ணுறேன். எப்படி செப்பரேட் பண்ணலான்னா CO NH3 6 3 + 3Cl மைனஸ். அப்போ உங்களுக்கு தெரியும் இது கேட்டயான், இது அனயான். எப்பவுமே நேம் வைக்கும்போது தான் இந்த ஆர்டரில் தான் போகணும். சரி, கேட்டயான் காம்ப்ளெக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இது வந்து என்ன காம்ப்ளெக்ஸ்? கேட்டயான் காம்ப்ளெக்ஸ். அப்போ லிகாண்ட் அதனா ஃபஸ்ட்டு எழுதணும் வித் ப்ரிஃபிக்ஸோட. லிகாண்ட் எத்தனை இருக்குது பாருங்கள், மொத்தம் 6 இருக்குது. என்ன லிகாண்டு? நியூட்ரல் லிகாண்ட். NH3 என்ன லிகாண்டுன்னு தெரியும், நியூட்ரல் லிகாண்ட். அது அம்மைன்னு எழுதுவோம். 6ன்னா நம்ம ப்ரிஃபிக்ஸில் என்னன்னு எழுதுவோம்? எக்ஸா. எக்ஸா. இந்த NH3 என்னன்னு எழுதுவோம்? அம்மைன். ஃபாலோ யுவர் டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட் நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. அம்மைன். அதுக்கப்புறம் என்னென்னு எழுதணும்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இங்கே என்ன இருக்குது? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பாருங்கள், கோபால்ட். அதுக்கப்புறம் என்னென்னு எழுதணும்? ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிடேஷன் நம்பர் இது உங்களுக்கு அழகாக கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ இது என்னென்னு எடுத்துக்கணும்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஆக்சிடேஷனுக்கான ஃபார்முலா என்ன? நெட் சார்ஜ் ஈக்குவல் டு, கவனிங்க, நெட் சார்ஜ் ஈக்குவல், நெட் சார்ஜ் என்ன இருக்குது? +3 ஈக்குவல் நெட் சார்ஜ் என்ன இருக்குது? +3 எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இதுக்கு தான் நம்ம என்னென்னு எடுக்கிறோம்? ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் நம்பர் ஆஃப் தி லிகாண்ட் 6 இருக்குது. இது என்ன சார்ஜ்? NH3 நியூட்ரல் லிகாண்ட். தட்ஸ் இட். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3. இதை எப்படியும் எழுதலாம், ரோமனில் தான் எழுதணும். எப்போவுமே ரோமன் நியூமரிக்கலில் தான் எழுதணும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு கோபால்ட் 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? குளோரைடு 3ன்னு போட்டேன். நெக்ஸ்ட் என்னது? குளோரைடு. ஏன் சார் இங்கே குளோரிடோன்னு எழுதலை அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே வந்தால் மட்டும்தான் அது குளோரிடோ. வெளியே இருந்துச்சுன்னா காமன் நேமாகவே ஃபாலோ பண்ணணும்னு அவங்களுக்கு புக்கில் வச்சு சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், குளோரிடோன்னு ஏன் எழுதலை அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அதை குளோரிடோன்னு எழுதணும். நெகட்டிவ் ப்ரொனன்சியேஷனில் ஓ வரணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா?
ஸோ இதுக்கு அப்படி எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் வெளியே தான் குளோரின் இருக்குது, அதனால் குளோரைடுன்னு எழுதுனா போதும். அதே போல் 3 ட்ரைக்ளோரைடுனாலாம் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்கிரிப்ட் எல்லாம் ஆஸ் இட் இஸ் குளோரைடுன்னு எழுதினாலுமே போதும். ஓகேவா? அப்போ அதோட நேம் என்னது? ஃபஸ்ட்டில் லிகேண்ட். மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது ப்ரிஃபிக்ஸ். அதனால் எக்ஸா அமைன். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கோபால்ட். அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் 3 குளோரைட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது என்ன காம்ப்ளெக்ஸ்னு உங்களுக்கு தெரியும்னா பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ். சரி, இன்னொன்று கவனிங்க. ஸோ சிம்பிள். நெக்ஸ்ட்டு என்னென்னா K4FeCN6. ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றுங்க அயன் ஸ்டேட்டுக்கு. எப்படி மாற்றலாம்? ஃபஸ்ட்டில் இருக்குது எப்பவுமே என்னது? கேட்டயன் போர்ஷன். இது ஃபஸ்ட் போர்ஷன், இது செகண்ட் போர்ஷன். அப்போ என்ன எப்படி எழுதலாம்? K + FeCN6. தென் இந்த 4 இங்கே எழுதும்போது எப்பவுமே என்ன பண்ணணும்? 4- இதுதான் காம்ப்ளெக்ஸ். அப்போ இங்கே கவுண்டர் அயான் பாருங்கள். இது என்ன காம்ப்ளெக்ஸ்? நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ். அதான் அயன் காம்ப்ளெக்ஸ். அயன் காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எதை எழுதணும்? கவுண்டர் அயான். அதுக்கப்புறம் லிகேண்ட். அப்போ இங்கே கவுண்டர் அயான் என்ன வந்திருக்கு? பொட்டாசியம். அப்போ டெட்ரா பொட்டாசியம்னா எழுதக்கூடாது, வெறும் பொட்டாசியம் தான் எழுதணும். பொட்டாசியம். அதுக்கப்புறம் என்ன பாருங்கள்? ப்ளஸ் லிகேண்ட். லிகேண்டில் ப்ரொனன்சியேஷன் வரணும், ஓ வித் ப்ரிஃபிக்ஸ். எத்தனை லிகேண்ட் இருக்குது பாருங்கள்? 6. 6ன்னா என்னென்னு எழுதுவோம்? எக்ஸா. சயனைடுன்னு எழுதுவோமா, சயனிடோன்னு எழுதுவோமா? சயனைடு தான் அதோட காமன் நேம். இது நெகட்டிவ் லிகேண்டுன்றதுனால அந்த இ எடுத்துட்டோம்னா சயனைடோ. அவ்வளோதான். ஸோ வெரி சிம்பிள், சயனைடோ. ஸோ அதுக்கப்புறம் என்ன வரணும்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். என்னென்னு கொடுத்துருக்கேன்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் ஏட்டுன்னு வரணும். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து அயன். அயனேட்டுன்னு எழுதக்கூடாது, அதுக்குன்னு ஸ்பெஷல் நேம் இருக்குன்னு நான் கொடுத்துருக்கேன் புக்கில். ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்னு எழுதணும்? ஃபெர்ரேட். பாருங்கள், அந்த 8 ப்ரொனன்சியேஷன் வந்துருச்சா? ஃபெர்ரேட். அதுக்கப்புறம் என்ன எழுதணும் பாருங்கள்? ஓஎஸ், ஆக்சிடேஷன் நம்பர். கண்டுபிடிக்கலாமா? ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். இது என்னென்னு எடுத்துப்போம்? ஸோ சிம்பிள் தான், கவனிங்க. இதுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் எஃப்இக்கு எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். நெட் சார்ஜ் என்ன இருக்குது? -4 ப்ளஸ், வெரி சிம்பிள். இது எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். நெட் சார்ஜ் -4 ப்ளஸ் நம்பர் ஆஃப் லிகேண்டு 6. லிகேண்டோட சார்ஜ் என்னன்னு தெரியும்? -1. அப்போது x - 6 -4. அப்போ x -4 + 6. therefore answer is x = +2. அப்போ ரோமனில் ஸோ இந்த மாதிரி எழுதலாம். ஸோ அவ்வளோதான். இதோட நேம் என்ன பாருங்கள்? இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு ஃபஸ்ட்டில் எதை எழுதணும்? அயனாக இருந்தால் கவுண்டர் அயனாக தான் ஃபஸ்ட்டு எழுதணும். பொட்டாசியம். மறுபடியும் சொல்கிறோம் 4 இருக்குது சார், அதனால் டெட்ரா பொட்டாசியம் எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாதுன்னா கவுண்டர் அயான்ஸ்க்கு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸ்கொயர் பாக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது தான் கவுண்டர் அயான்ஸ். அப்போ பொட்டாசியம், எக்ஸா சயனைடோ ஃபெர்ரேட் 2. கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட்டு கவனிங்க. NiCO4ன்னு வச்சுக்கோங்க. இது என்ன காம்ப்ளெக்ஸ் பாருங்கள், நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இது என்ன காம்ப்ளெக்ஸ்ன்னு. மேலே எந்த சார்ஜும் கொடுக்கல. இது CO-ன்றது நைட்ரோசைல். இதுக்கு ஆக்சிடேஷன் கண்டுபிடிங்க. ஆக்சிடேஷன் நம்பர் இது எக்ஸு. நெட் சார்ஜ் வந்து 0, எதுவுமே இல்லைன்னா மேலே என்னென்னு அர்த்தம்? 0 ப்ளஸ் 4 × CO-ன்றது என்ன டைப் ஆஃப் லிகேண்டு? நியூட்ரல் லிகேண்ட், அதனால் 0. therefore x = 0. அப்போ இது வந்து நியூட்ரல் லிகேண்ட், சாரி நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். இது வந்து என்ன காம்ப்ளெக்ஸ்? நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். இதுக்கு நேம் பாருங்கள் எப்படி எழுதலாம்? நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் அதே தான் பாருங்கள். கேட்டால் நான் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு எதாவது பண்ணணும்? லிகேண்ட் வித் ப்ரிஃபிக்ஸ். லிகேண்ட் எத்தனை இருக்குது? 4 இருக்கா? 4னா அதோட ப்ரிஃபிக்ஸ். 4னா என்னென்னு எழுதணும்? டெட்ரா. CO-ன்னு என்னென்னு அர்த்தம்? கார்போனைல். இது என்னென்னு எழுதுவோம்? வெறும் நிக்கல்னு எழுதிப்போம். ஸோ அதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எழுதியாச்சு. ப்ரிஃபிக்ஸ் வித் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு தான் கண்டுபிடிச்சோம் 0. இது கவுண்டர் அயன் எதுவுமே இல்லை, அதனால் அப்படியே விட்டுடலாம். தட்ஸ் இட். இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன்.
சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அயான்ஸாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அது. FeCN6 4-. இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள். அயான்ஸாகவே கொடுத்துட்டாங்களா, அயான்ஸாகவே கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் செப்பரேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப ஸோ சிம்பிள். அப்போ இது என்ன காம்ப்ளெக்ஸு? ஆனயன் காம்ப்ளெக்ஸ். அப்போ ஆனயன் காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட்டில் என்ன எழுதணும்? கவுண்டர் அயான்ஸ் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். கவுண்டர் அயான்ஸ் எதனா ப்ரெசென்ட் ஆகிருக்கா பாருங்கள். ப்ராக்கெட்டுக்கு வெளியே உள்ள எதுவுமே இல்லை. அப்போ அதை விட்டுறணும். அப்போ விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? லிகேண்ட் வித் லிகேண்டோட ஓ ப்ரொனன்சியேஷன். என்ன லிகேண்ட் வந்திருக்கு? சயனைடு. அப்போ எழுதும்போது என்னென்னு எழுதுவோம்? எக்ஸா சயனைடுன்னு எழுதுவோம், சயனைடோன்னு எழுதுவோமா? சயனைடோ. ஏன்னா நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ். அது மட்டும் கிடையாது, சிஎன் வந்து என்னது? நெகட்டிவ் லிகேண்ட். அதனால் சயனைடோ. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அயன் போடக்கூடாது. என்ன நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ்னால என்னென்னு எழுதணும்? ஸ்பெஷல் நேம் இருக்குது, ஃபெர்ரேட். ஃபாலோ யோர் புக்ஸ். நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் எது கண்டுபிடிக்க போகிறோம்? இதுதானே கண்டுபிடிக்க போகிறோம். அது என்னென்னு எடுத்துப்போம். நெட் சார்ஜ் என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஃபார்மில் நெட் சார்ஜ் ஈக்குவல் டு எக்ஸ், அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லிகேண்ட் இன்ட்டு லிகேண்டோட சார்ஜ் தான் ஃபார்முலா. அப்போ இது என்னென்னு எடுத்துப்போம்? இது ஃபஸ்ட்டு என்னென்ன நெட் சார்ஜ் -4. எதுக்கு கண்டுபிடிப்போமோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ப்ளஸ் நம்பர் ஆஃப் லிகேண்ட் மொத்தம் எத்தனை இருக்குது? 6. லிகேண்டோட சார்ஜ் என்ன? -1. அப்போ -4 x -6 -4 + 6 = x. That means x equal to +2. அப்போ இதுதான் இதோட ஆக்சிடேஷன் நம்பர். தென் நெக்ஸ்ட்டு மேலே என்ன இருக்குது? அயன் இருக்குல்ல. ஏதோ ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்தால் அது பேர் என்னென்னு அர்த்தம்? அயன். அவ்வளோதான் சார். அதுக்கெல்லாம் முன்னாடியெல்லாம் நீங்கள் அயன் எழுதலையே, அதுக்கு மட்டும் ஏன் எழுதுனீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது என்ன காம்ப்ளெக்ஸாக கொடுத்துட்டாங்க, அயன்லேயே கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம மாற்றி அதுக்கப்புறம் எழுதிக்கணும். அவங்க கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் என்னவோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நெகட்டிவ் மேலே அவங்களே ப்ளஸ்லேயே மைனஸ்லேயே கொடுத்தாங்க, மைனஸில் கொடுத்துருங்க, அதனால் அயன் எழுதியிருக்கோம். அவ்வளோதான். கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் வந்து அயன்ஸ்லேயே கொடுத்தனால நீங்கள் அயன் எழுதுறீங்க. தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்க்க போகிறோம். ஃபைனல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான, அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காம்ப்ளெக்ஸ்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் COEN3+. சரி கவனிங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? எப்போவுமே ஒரு காம்ப்ளெக்ஸை பார்த்தா அது ஆனாயனா கேட்டாயன் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது என்ன? கேட்டாயன் காம்ப்ளெக்ஸ்னு. என்ன காம்ப்ளெக்ஸ்? கேட்டாயன் காம்ப்ளெக்ஸ். இதில் கேட்டாயன் காம்ப்ளெக்ஸில் என்ன லிகேண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். டைப் ஆஃப் லிகேண்ட். ENன்றது நியூட்ரல் லிகேண்ட். ஆனால் நியூட்ரல் லிகேண்டில் இது என்ன விதமான லிகேண்டுன்னு பாருங்கள். EN என்ன விதமான லிகேண்ட் நான் உங்களுக்கே சொல்லியிருக்கேன். சும்மா ஈஸி தான். என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். நேம் ஆஃப் தி லிகேண்ட் இன்வால்வ்ட் இன் டை, பிஸ், ட்ரைஸ், டெட்ரா இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னு எழுதணும்? டைன்னு எழுதக்கூடாது. எத்திலின் டையமீன் இல்லை. அப்போ எத்திலின் டையமீன்ன்றது பாலிடென்டைல் லிகேண்டில் வருது. அதனால் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னா இது எழுதும்போது பாருங்கள், நேமை ஃபாலோ பண்ணுறாங்க கவனிங்க. இப்போ லிகேண்ட் தானே ஃபஸ்ட்டில் எழுதணும். பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் எதை ஃபஸ்ட்டு எழுதணும்? லிகேண்ட் வித் த ப்ரிஃபிக்ஸ். இப்போ லிகேண்ட் எத்தனை இருக்குது சார்? 3 தான் இருக்குது. ஸோ இது வந்து பாலிடென்டைல்ன்றதுனால 3னா என்னென்னு எழுதணும் பாருங்கள்? ட்ரைஸ். ஸோ அப்போது ட்ரைஸ். என்ன உங்களுக்கு தெரியும்? நெகட்டிவ் லிகேண்ட், அதாவது எத்திலீன் டை அமீன். கண்டினியூட்டியாக எழுதணும். எத்திலீன் டை அமீன். நெக்ஸ்ட்டு கோபால்ட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸு நெட் சார்ஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? +3 ஈக்குவல். இது ஃபுல்லாக நெகட்டிவ் லிகேண்ட். 3 நியூட்ரல் லிகேண்ட் 3 × 0 0. அப்போ x = 3 தான் கிடைக்கும். அப்போ நமக்கு கிடச்சிருக்குது என்னது? 3. வெளியே வந்து அயான்ஸாகவே கொடுத்துட்டாங்க, அதனால் அயான். ஸோ இது ஒரு டைப். எல்லா டைப்லேயும் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், test your cell. Before seeing your test your cell, I need to remember this rule. ஃபஸ்ட்டு எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாலும் அயான்ஸை வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. அதாவது கேட்டயானா ஆனயான். எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு இருக்கிற போர்ஷன் கேட்டயான், நெக்ஸ்ட் இருக்கிற போர்ஷன் ஆனயான். எதுவுமே கொடுக்கல, காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அதுக்கேற்ற போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மேலே பாசிட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ், நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ்ன்னு. ஸோ வெரி சிம்பிள் தான். நெக்ஸ்ட்,
anion காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா கவுண்டர் அயான்ஸை ஃபஸ்ட்டு எழுதணும். லிகாண்ட் வித் லிகாண்டோட சவுண்டு என்ன வரணும், ஓ ப்ரொனன்சியேஷன் வரணும் வித் ப்ரிஃபிக்ஸ். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஏற்றுன்னு வரணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, கிளியராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம். எதனா டவுட் இருந்தால் ஆஸ்க் யுவர் டவுட் த்ரூ கால். நெக்ஸ்ட் டெஸ்ட் யுவர் செல்ஃப். பாருங்கள், ஒவ்வொன்றுத்தும் உங்களுக்கு நான் தெளிவாக எழுதியிருக்கேன். டெஸ்ட் யுவர் செல்ஃபை தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸுக்கும் நேம் எழுதணும். இதை நீங்கள் பார்க்கும்போதே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ். இதை ஃபாலோ பண்ணிங்க. நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 5th ஒன் இது உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது 2 பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதை எழுதும்போது கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது நீங்கள் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஞாபகம் வச்சுக்கணும். கோபால்ட்டுக்கும் குரோமியத்துக்கும் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 3 தான். அப்போ நீங்கள் இதுக்கு என்ன கண்டுபிடிக்கக்கூடாது, ஆக்சிடேஷன்ஸ் நம்பரை கண்டுபிடிக்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், யூ நோ நீட் டு ஃபைண்ட் ஆக்சிடேஷன் நம்பர் டு திஸ் காம்ப்ளெக்ஸ் பிகாஸ் இட் இஸ் பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ். அதனால் நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மட்டும் கண்டினியூட்டி பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இதுவும் இதோட நேம் எழுதுங்க, இதுக்கும் இதோட நேம் எழுதுங்க, மேலே எதுவுமே இல்லை. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2த்துக்கும் கோபால்ட்டுக்கும் 3 தான், குரோமியத்துக்கும் 3 தான், நேம் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் இது பாருங்கள், CO. இது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ், இது பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ். அயான் இருக்குது, அதனால் அயான் வெளியே எழுதணும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எழுதிட்டு. இதையும் பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கேன். இது நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ், 4- இருக்குது. காம்ப்ளெக்ஸ் அதாவது அயான்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க, நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 7 8. இதை நீங்கள் போட்டு பாருங்கள், ஈஸியாக தெரியும். இதில் 2 டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்குது. அம்மைனும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, குளோரினும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ குளோரிடோ தான் எழுதணும். இது வந்து என்ன காம்ப்ளெக்ஸாக இருக்குது, நீங்களே ஆக்சிடேஷன் நம்பரே கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். நெட் சார்ஜ் எதுவுமே இல்லை, அதனால் 0. இது 2 × 0 0 தான். 2 × -1 2 × -1 -2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா +2 இருக்கும். அப்போ காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 தான். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நமக்கு பாசிட்டிவ் கேஸில் தான் வரும். ஓகேங்களா, அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள். தென் Fe F6 இது காம்ப்ளெக்ஸாகவே கொடுத்துட்டாங்க. மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ஈஸி இது. இதுவும் கவனிங்க. இதை நீங்கள் பிரிக்க வேண்டியதை பிரித்தாலும் ஆசிடிஸாகவே இருக்கும். ஏன்னா கவுண்டர் அயான்ஸே கிடையாது, லெஃப்ட்லேயும் கிடையாது, ரைட்லேயும் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஆசிடிஸாகவே பிரிக்கும் போது எடுத்து எழுதிக்கணும். எப்படி எழுதணும், CuNH3 2Cl2. எதுவுமே இல்லைன்னா என்னென்னு எழுதிக்க சொன்னேன், 0ன்னு எழுதிக்க சொன்னேன். அதுக்கப்புறம் நேம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லிகாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். டை அம்மைன் தான் ஒன்று, ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் அம்மைன் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ டைஅம்மைன் டைக்ளோரிடோ காப்பர் தான் எழுதணும். ஏன்னா இது வந்து என்ன காம்ப்ளெக்ஸ், பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸில் வந்துடும். ஏன்னா ஆக்சிடேஷன் நம்பர் என்னென்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எக்ஸு நெட் சார்ஜ் 0 +2 × 0, ஏன்னா அது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் 0 + 2 × -1 குளோரின் -1. அப்போ X = 2. ஸோ நேமில் என்னென்னு வரும் நமக்கு 2. தட்ஸ் இட். இதுக்கு வெளியே எதுவுமே இல்லாதனால இதோட ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ டைஅம்மைன் டைக்ளோரிடோ காப்பர் 2. தட்ஸ் இட். ஸோ இதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான். திஸ் இஸ் யுவர் டெஸ்ட் யுவர் செல்ஃப். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் contact me. Contact number I'll give in command, I'll give in description. Otherwise make your number 6380632290. If you understand this concept, you will get 3 marks or 1 marks in competitive exam and also in your NEET exam. In every exam it will be a haste. Again I will remember it. 5th one is a bimetallic complex. You no need to find out oxidation number because it is stable configuration and the stable oxidation state should have the 3. This one is a 3 and also this one is a 3. ஸோ நீங்கள் நேம் மட்டும் எழுதுனா போதும், எதை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதணுன்னா உங்களுக்கு என்ன வேணும்னா முதல்ல லிகாண்டை லேர்ன் பண்ணணும்.
டைப்ஸ் ஆஃப் லிகேண்ட் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிகேண்ட் தெரிஞ்சிருக்கணும், ஆக்சிடேஷன் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும்தான், அதாவது ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் யூ கேன் டூ இஸ் வித் வெரி பெஸ்ட், அதர்வைஸ் யூ கான் டூ. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நல்லா பண்ண முடியும், இல்லைன்னா உங்களால் பண்ண முடியாது. டைப்ஸ் ஆஃப் லிகேண்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் லிகேண்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் லிகாண்டாக இருந்தால் மறுபடியும் சொல்கிறேன், காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே எழுதும்போது ஓ ப்ரொனன்சியேஷன் வரணும். மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கேன். காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே எழுதும்போது நெகட்டிவ், அதாவது ஆனாயன் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் ஓ வரணும். குளோரிடோ, புரோமிடோ, அது மட்டும் கிடையாது, லிகாண்டே நெகட்டிவ் லிகாண்டாக இருந்தால் புரோமிடோ, குளோரிடோன்னு வரணும். எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ், ஆனாயன் காம்ப்ளெக்ஸ், கேட்டாயன் காம்ப்ளெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ command or call me. Had given my number, the test yourself, and also you can follow your test yourself. You can study more, will gain more mark. I hope you understand well. I will meet in next video. Thank you.